நாடாளுமன்றத்தில் குளிர்கால கூட்டத்தொடரானது இரு அவைகளிலும் இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டமானது வருகின்ற 19ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. மேலும் 15 அமர்வுகள் இந்த கூட்டத்தொடரில் இடம்பெற உள்ளன. மத்திய அரசானது இக்கூட்டத்தொடரில் அணுசக்தி மசோதா 2025, காப்பீட்டு திருத்த மசோதா உள்ளிட்ட 13 மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட உள்ளது. மறுபுறம் 12 மாநிலங்களில் நடைபெறும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம், டெல்லி குண்டுவெடிப்பு உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து அவையில் விவாதிக்க எதிர்க்கட்சிகள் முயலும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஜூலை வரையில் நடைபெற்ற மழைக்கால கூட்டத்தொடரானது பகல்காம் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் உள்ளிட்ட விவகாரங்கள் எதிர்க்கட்சிகளின் அமளியால் பாதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பு எதிர்க்கட்சிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி முக்கிய வேண்டுகோள் விடுத்துள்ளார். எதிர்க்கட்சிகள் தங்கள் அமளியை அவைக்கு வெளியே வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் உள்ளே வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும், மக்கள் பிரச்சனைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் பேச வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தொடர் வரும் 19ஆம் தேதி வரை 15 அமர்வுகளுடன் நடைபெற உள்ளது. பொருளாதார வளர்ச்சியில் புதிய நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி இந்தியா எப்போதும் ஜனநாயகத்தை போற்றும் நாடு என்றும் வலியுறுத்தியுள்ளார். பீகார் சட்டமன்ற தேர்தலில் வரலாறு காணாத அளவுக்கு வாக்குகள் பதிவானது இந்திய ஜனநாயகத்தின் வலிமையை பறைசாற்றுகிறது என்றும், ஜனநாயகத்தால் என்ன செய்ய முடியும் என்பதை உலகுக்கு இந்தியா எடுத்துக்காட்டியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே சமயம் பீகார் தேர்தலில் தோல்வியை மனதில் கொண்டு நாடாளுமன்றத்தில் பிரச்சனை எழுப்பக்கூடாது என்றும் அறிவுறுத்தினார். தேர்தல் தோல்வியை வெளிப்படுத்துவதற்கு கூட்டத்தொடரை பயன்படுத்தக்கூடாது என்றும், நாடாளுமன்ற கூட்டத்தொடர் பயனுள்ள வகையில் இருக்க வேண்டும் என்றும், நாடகமாக இருக்கக்கூடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த வேண்டுகோளானது கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகளின் போராட்டங்களை முன்னிட்டு வெளியிடப்பட்டது. இந்த கூட்டத்தொடரில் பொருளாதாரம், விவசாயம், பாதுகாப்பு போன்ற முக்கிய மசோதாக்கள் விவாதிக்கப்பட உள்ளன. பிரதமர் மோடியின் வேண்டுகோள் கூட்டத்தை அமைதியாக நடத்த வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை வலுப்படுத்தியுள்ளது. கூட்டத்தொடரின் முதல் நாள் எப்படி அமையும் என்பது எதிர்க்கட்சிகளின் நடவடிக்கையை பொறுத்தது என்பது கவனிக்கப்படத்தக்கது.